ஸ்ரீலங்காவிலே ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணினேன் நான் தான். இது ஸ்பெஷலாக இது ஒரு காட்டன் சாரீ, அருமையாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. ஹேண்ட்லூம் காட்டன் சாரீ. இந்த சாரம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அந்த நம்ம தறி ஓட போகும்போது ஓடிக்க இருந்துச்சு. இந்த டிசைன் தான் வந்து அங்கே ஓடிக்க நூல் சுற்றுது. இங்கே இது சுற்ற அந்த நூல்லாம் இங்கேருந்து வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. எல்லா நூலுமே ஓடுது பாருங்கள். இல்லாமல் இப்படி இந்த நூலாக இருந்தது, அதை அவங்க வந்து அந்த நெசவு பண்ணி அழகாக ஃபுல் டைட்டாக இந்த மாதிரி வந்துடுச்சு. இது மொத்தமாக உள்ள பெரிய நூலை வந்து இந்த மாதிரி சுற்றி தனியாக எடுக்கிறாங்க. கட் பண்ணினது பிறகு தான் கீழே தான் அந்த டிசைன் தெரியும் நமக்கு. இந்த டிசைன் வந்து பின்னாடி வச்சு உடுத்துறது. இதெல்லாம் கரைவலை மீன். கரைவலை மீன் தான் பிடிப்பாங்க. இங்கே வந்துக்கிட்டு நண்பர்களே, நான் ஸ்பாக். இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. நம்ம ஸ்ரீலங்கா வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இப்போ கிழக்கு மாகாணத்தில் இருக்கேன். இப்போ என் கூட காட்டன் லங்கா மிஸ்டர் ரிப்கான் இருக்கார். இவர் தான் இப்போ வந்து நம்மளை வந்து மருதமுனை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க. மருதமுனையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹேண்ட்லூம் சாரம், இந்த கைலி, அதாவது ஹேண்ட்லூம் கைலி தயாரிக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு ஊர்ந்தே சொல்லலாம். இலங்கை கைலி, ஸ்ரீலங்கா கைலி, கொழும்பு கைலி இந்த ஊரில் சொல்லுவோம் இல்லையா, அந்த கைலியோடைய பிறப்பிடமே இந்த ஸ்ரீலங்காவில் உள்ள கிழக்கு மாகாணத்தில் உள்ள மருதமுனை. இவங்களுக்கும் வந்து காட்டன் லங்கா அப்படிங்கிற ஒரு ஷோரூம் இருக்குது. நான் ஆரம்பத்தில் இந்தியாவிலேருந்து உங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுறேன். நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்லாம் வந்து சாரம் வந்து காட்டுவார். ஸோ இந்த வீடியோவில் மருதமுனைக்கு போகிறோம். இங்கே காத்தாங்குடிலேருந்து நம்ம இங்கே பின்னாடி இங்கே தான் தங்கியிருக்கிறேன். இது சத்தார் அப்படின்னு சொல்லி அந்த மஸ்ஜித் அக்ஸா பள்ளி பக்கத்தில் உள்ள ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கோம். இங்கேருந்து காத்தாங்குடிலேருந்து இப்போ மருதமுனை போகிறோம். போகிற வழியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படியே பார்த்துக்கிட்டு மருதமுனையில் போயிட்டு அந்த ஹேண்ட்லூம் சாரம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல். இது வந்து ஓன் வைக்கலாம் இது. ஓகே. எவ்வளோ தூரம் இங்கேருந்து ஊருக்கு போகிறதுக்கு? காத்தாங்குடி போகிறதுக்கு ஒரு 36 கிலோமீட்டர். ஓகே ஓகே. அது உங்களுக்கு ஈஸியானவே தான். ஓகே. ரோட் எல்லாம் நல்ல. ஓகே. 36 கிலோமீட்டர் நாங்கள் ஆட்டோவில் ட்ராவல் பண்ண போகிறோம். போகிற வழியில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே மருதமுனைக்கு போகலாம். பாருங்கள், நம்ம பகுதியில் போகிற மாதிரி இருக்குது. பனைமரங்கள் நிறையா நம்ம பார்க்குறோம். இங்கே தென்னை மரம், கொழும்பு பகுதியில் தென்னை மரம் அதிகமாக பார்க்கலாம். இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா வேப்ப மரம் இதெல்லாம் நிறையா இருக்குது. நம்ம ஊர் ரோடுகளில் போகிற மாதிரி இருக்குது. ஆமாம், இந்த பகுதிகளில் தான் பனைமரம் பார்க்க முடியுது. அங்கே கொழும்பு சைடு பனைமரம் கிடையாது. இந்த பகுதியில் உள்ள ஊர் பேர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பேர் மாதிரியே இருக்கும். காத்தாங்குடி, அக்கரைப்பத்து. இப்போ ஒரு ஊரை கிராஸ் ஆகி வந்தால் களுவாஞ்சிக்குடி. அது களுவாஞ்சிக்குடி. அதே மாதிரி ஊர் பேர் மட்டும் இல்லாமல் ரோடுகள் எல்லாமே. கல்லாரா? இது கோட்டக்கல்லாறு, பெரிய கல்லாறு. சரி சரி. இது வந்து ஒரு கோட்டக்கல்லாறு அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஒரு பெரிய ஆறு வந்து வருது. இந்த ஆறு வந்து கடலில் போய் கலக்குமா. நல்லா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. கடல் தெரியுது பாருங்கள். கடல் உங்களுக்கு தெரியும், வீடியோவில் தெரியுது, எனக்கு தெரியுது. வீடியோவில் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரியல. போகிறதுக்கு இடையில் இன்னொரு பாலம் ஒன்று வருது. ஆல்ரெடி பார்த்தோம். அது வந்து என்ன கல்லாரா? கோட்டக்கல்லாறு. இது வந்து பெரிய கல்லாறு பாலம். இந்த 2 பாலம் வந்து மிக முக்கியமான இணைப்புன்னு சொல்கிறாங்க. இந்த பாலம் இல்லைன்னா அந்த ஊர்களை கடந்து போகிறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சுத்தணுமா. வா, இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குண்ணே. பெரிய ஏரி மாதிரி இருக்குது. மலைகள்லாம் தெரியுது. அதெல்லாம் என்ன மலை தெரியுறதுலாம்? அந்த பக்கத்தில் உள்ள மலை. ஓகே. கிட்டத்தட்ட காத்தாங்குடிலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவல் ஆகி என்ட்ரு ஆயாச்சு. வந்துருச்சு மருதமுனை. உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு போட்டிருப்பாங்க நம்ம ஊரில். இங்கே அந்த மாதிரி போடலை. மருதமுனை வந்தாச்சு. இப்போ நம்ம மருதமுனை வந்தாச்சு. உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்கள் பிரதர். நம்மளோட ஊரை பற்றி சொல்லணும்னு சொன்னால், இலங்கையிலே, அதாவது ஸ்ரீலங்காவிலேயே 80 வீதத்துக்கு மேற்பட்ட கைத்தறி நெசவு, தூய கைத்தறி நெசவு, அதாவது பாரம்பரியமாக நெசவு முறையை கையாண்டு, கைத்தறி நெசவை கையாண்டு அதில் வார ஆடைகளை கூடுதலான உற்பத்தி செய்கிற ஒரு இடம்தான் மருதமுனை. ஸோ அந்த மருதமுனைக்கு நம்மளோட ப்ரோ வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு, உங்களோட ஃபாலோவர்ஸுக்கு நாங்கள் கண்டிப்பாக அதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத எல்லாம் காட்டி மருதமுனை ஊர் உள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஓகே. இது ஒரு பள்ளிவாசல். இது எல்லாமே வீடு, ரெசிடென்ஸ் ஏரியா அப்படி தானே?
இந்த ரோடு வந்து நேராக அப்படி கடல் வந்துச்சு. இப்போ நம்ம ஊர் மாதிரி தான் நடுத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரு இருக்கும். அது வந்து மெயின் ரோட்லேருந்து அப்படியே கடற்கரைக்கு போகிற மாதிரி. இந்த ஊரில் எல்லா ரோடுமே மெயினாக வந்து ஒவ்வொரு தெருவுமே இந்த குறுக்கு ரோடுகள் இல்லாமல் கடற்கரைக்கு வந்து சேர்ந்து. மருதமுனை பீச்சுக்கு வந்தாச்சு. அப்படி பீச் லைட்டை பார்க்கலாமா? சூப்பராக இருக்குங்க பீச். இங்கே அலை இருக்கா கடலில்? கம்மியா? குறவால? இந்த எப்போதுமே குறவா அந்த ஊரில் அலைகள்? சரி சரி. இப்போ வந்து இந்த கடற்கரை ஓரத்துக்கு வந்தாச்சு. சரியான டயர்ட். இப்போ இங்கே ஃபேமஸான ஒரு சர்பத் கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாப்புல. அதை தனியாக போட்டுடலாம். அது வித்தியாசமாக வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை வந்து நான் தனி வீடியோவாக போடுறேன். சும்மா சிம்பிளாக மேலோட்டமாக காட்டிட்டு. இந்த ஏரியாவில் வந்து மீன் பிடிக்கிறது வந்து என்ன மாதிரி மீன் பிடிப்பாங்க இந்த ஊரில்? இது வந்து கூடுதலாக கரைவலை மீன். கரைவலை மீன் தான் பிடிப்பாங்க. இங்கே வந்துக்கிட்டு கூடுதலாக சீசனுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலான மீன்கள் இங்கே படும். கிழக்கு மாநிலத்திலே கூடுதலாக கல்முனை பிரதேசங்களில் மீன் படும். அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. சரி சரி. பாலச்சேனை, காத்தாங்குடி, அப்படி அதிகமாக இந்த மாதிரி போட்டு தான். பெரிய பெரிய அந்த போட்டில் அந்த பக்கம் இங்கே இல்லை. வேற பெரிய போட்டு கல்முனை போனா அந்த மாதிரி இந்த பகுதிகளில் இந்த மாதிரி போட்டு தான் இருக்கு. இங்க வந்துட்டு இந்த தோணியான்னு சொல்லுவாங்க. இது கையால் போடுறது தான், மிஷின்லாம் கிடையாது. சரி சரி. கை மெத்தட். அந்த பாய் மரத்தால் திருப்பி வந்துடுவாங்க. ஓகே ஓகே. ஜூஸ் குடிக்கலாமா? சர்பத் குடிக்கலாம். மருதமுனையில் கடற்கரை ஓரத்தில் பாலாமாமா ஜூஸ் கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்துச்சு. அங்கே கூப்பிட்டு போயிருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டான பழங்களை மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் ஒன்று தந்தாங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நீங்கள் மருதமுனை போனீங்கன்னா கண்டிப்பாக இவருடைய கடையில் இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் வீடியோ, இந்த ஜூஸ் வந்து அவர் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ வந்து நம்ம தமிழ் சஃபாரி யூடியூப் சேனல் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். நம்ம வந்து அந்த நெசவு செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். எப்படின்னு சொன்னா இது வந்து ஆரம்பத்தில் ஃபேக்டரி மாதிரி பெருசாக டிசைன் ஃபேக்டரி மாதிரி வச்சு செஞ்சது. இப்போ அது வந்து இந்த தொழில் வந்து அழிஞ்சிட்டு வரனால கூடுதலாக பெண்கள் தானே செய்கிறது. ஸோ அவங்களுக்கு அவங்க ஃபேக்டரிக்கு வந்து செய்கிறது அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கு. ஸோ அவங்கள ஃபேமிலி குடும்ப வேலையை பார்த்துக்கிட்டு தொழிலையும் செய்யணும்ன்றதுக்காக வேண்டி அவங்களோட வீட்டையே ஃபேக்டரியை சின்னதாக ஒரு யூனிட் மாதிரி வச்சு செய்கிறாங்க. பெரும்பாலும் இல்லை, நிறைய வீடுகள் இருக்கும் அப்படியா? இப்போ நம்மளோட 25 தறிகிட்ட இருக்கு. 25 அவங்களோட வீட்டை சரி சரி ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான டிசைன் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ நம்ம போய் பார்ப்போம். மருதமுனை வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா குடிசை தொழில் மாதிரி, அதாவது இந்தியாவில் சொல்லுவோம் குடிசை தொழில், வீடுகளில் வச்சு செய்கிறாங்க. நிறைய வீடுகளில் இதான் பண்ணுறாங்க. இப்போ அப்படியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வீட்டில் நம்ம அப்படியான நம்மளோட கறி இருக்க இடத்த போய் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஓட்ட ஓட்ட இந்த சாரம் வந்துகிட்டே இருக்குமே. அந்த பக்கம்லாம் நூலாக இருக்குது. அது சாரம் வர வர ரோல் பண்ணுறாங்க அப்படியா? இது எப்படி ஒவ்வொரு சாரம் தனித்தனியாக செய்கிறதா இல்லை மொத்தமாக சாரத்தை கட் பண்ணுவீங்களா? மொத்தமாக செய்வாங்க. கட் பண்ணி எடுப்பாங்க. நாளைக்கு பின்னதான்னு சொல்லி 3-4 செய்வாங்க. அப்படி நெஞ்சாங்கன்னு சொன்னால் அதை அந்த அண்டையை கட் பண்ணி எடுப்பாங்க. ஓகே. இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிடுவாங்க. இது இந்த ரோல் வந்துட்டு வேறையாக செப்பரேட்டாக செய்கிறது. சரி. நான் செய்கிற படத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. இது வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி செஞ்சு கொண்டாந்து வைப்பாங்க. வச்சது பிறகுதான் இவங்க இப்படி செய்வாங்க. உங்களுக்கு பூ போட்டு காட்டுவாங்க. கையாலேயே பூ போடுவாங்க. நீங்க பாருங்க, இந்த நூல் வந்து இது வந்து அவ்வளோ வேகமாக ஓடுது. இந்த சோங் கொண்டு இருக்கு இந்த நாடா இந்த இதுகளுக்குள்ள ஓட்டுறதை பற்றி. இது வந்து அந்த பார்டருக்கு போடுற அந்த பூ. ஓகே. பூ வந்து போட்டு இப்போ வந்து ஒரு பூ ஒன்று போட்டு காட்ட நெசவு தெரியுமா சொன்னா இப்படி இந்த பூ வேலை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 பேர் அப்படிதான் செய்வாங்க. எல்லாருக்கும் தெரியாது. சரி ஓகே. கொஞ்சம் நுணுக்கமான ஒரு வேலை. இந்த வேலையை பொறுத்த வரையில அவங்களோட பொடி எல்லாமே வேலை செய்யும். மைண்ட் இருந்து பொடி இருந்து எல்லாம் கை கால் எல்லாமே இது வந்து இந்த ஒரு டிசைனுக்கு அந்த நூலுக்கு இடையில அந்த இது பண்றாங்க, மாத்தி விடுறாங்க.
ஒரு நாளைக்கு எத்தனை சாரம் அடிப்பாங்க சாதாரணமாக? சாதாரணமாக ஒரு 6 சாரம். ம். அப்படி அவங்கள ஒவ்வொரு இதை பொறுத்து இருக்கு. ம். பூவேலியில் கூட குறைஞ்சது ஒரு 3 சாரம் 2 சாரம் தான் போடலாம். ம். இந்த இலையலையும் ம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டால் ம். அந்த டிசைன் வரும். அதெல்லாம் உங்களுக்கு மைண்ட்லேயே செட் ஆயிடுச்சுன்னா சாதாரணமாக சாரனுக்கும் ஹேண்ட்லூம் சாரனுக்கும் ப்ரைஸ் எனக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும். ஜாஸ்தியாக இருக்கும் ஹேண்ட்லூமுக்கு. காரணம் இதுதான், இந்த டைம் எடுக்கிறது, டைம் எடுக்கிறது, கஸ்டம் செய்கிற கஸ்டம். அடுத்தது வந்து கூடுதலாக ஒரிஜினல் கொட்டனில் செய்கிறது. ம். டிசைன் ஒன்று வருது, கட் பண்ணினதுக்கு பிறகு தான் கீழே தான் அந்த டிசைன் தெரியும் நமக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, அந்த டிசைன் காமிச்சு ஒரு இது வந்து சாரியா? ஓகே, இது சாரி. இதில் வந்து இடையில இந்த கலர் வருதுல்ல, அந்த கலர்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்க? உங்களுக்கும் தெரியும் நேரத்துக்கு. இதை எடுத்து இப்போ ப்ளூ கலர் தானே, ஆமாம், இந்த ப்ளூ கலரை சேஞ்ச் பண்ணும். ம். ப்ளூ கலர் சேஞ்ச். ஓகே, இது வந்து அந்த நூலில் கட்டணுமோ? இது ம். இந்த ஓட்டை இருக்குது, சரி, அதுக்குள்ளால ஓகே ஓட்டைக்குள்ளால ஓகே எடுத்தாச்சு. ஓகே, எடுத்துகிட்டு மூடிட்டீங்க. முடிச்சு ம். ஓகே, இது வந்து ஆரஞ்சு கலர் வருது. ஓகே ஓகே, இந்த ஆரஞ்சு கலர் அப்படியே தேவைன்னா இந்த என்ன கலர் வேணாலும் போட்டுக்கலாம். மாற்றி மாற்றி இருக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்து இந்த colour மாத்தி ஓகே. பிரிச்சுக்கலாம். ஓகே, பிரிச்சுட்டு அது தேவையான டிசைன் போ கரெக்டான. ரெகுலராக எனக்கிற கலரையாக ஒன்று போட்டுக்கலாம். ஓகே, நான் வந்துட்டு நெசவு படிச்சிருக்கேன். இதுக்கு வந்து தனியாக கிளாஸஸ் போகணுமா? கிளாஸ் இந்தியா கவர்மெண்டாலையும் கிளாஸ் கொடுக்குறேன். சரி சரி இது வந்து அழிஞ்சிக்கு வருதுன்றதுனால கவர்மெண்டாலையும் இதுக்கு கோர்ஸ் வந்து இருக்கு. சரி, அதை செஞ்சால் ப்ரிப்பேராக செய்யணும். ஓகே. இப்போ இங்கே வந்து தனியாக வந்து பழகிட்டு செய்கிறது கடும் கஷ்டம். ம். அப்படி செய்ய இயலாது. இப்போ கிளாஸுக்கு போனால் அவங்க எல்லாம் கற்று தருவாங்க. ஸோ அதை எடுத்து வந்து செய்யலாம். ஆனால் யாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆ சரி எனக்கு சொன்னால் கொள்ள பிள்ளைகளுக்கு இந்த interest எல்லாமே இருக்கு. சரி. எவ்வளோ அழகாக இருப்பாருங்க, கேப் இல்லாமல் இப்படி இந்த நூல் நூலாக இருந்தது. அது அவங்க வந்து அந்த நெஞ்சு நெசவு பண்ணி அழகாக ஃபுல் டைட்டாக இந்த மாதிரி வந்துருச்சு. இதை அப்படியே கட் பண்ணி மூட்டி கொடுக்குறீங்களா நீங்கள்? சாரம் வந்து மூட்டாமல் இருக்கணும். ஆ, அவ்வளோ அழகாக இருக்குங்க காட்டன். இது எல்லாமே 100% காட்டன், பியூர் காட்டன். ஸ்ரீலங்கா ட்ரெடிஷ்னல் லுங்கி ஹேண்ட்லூம் சாரம். இந்தியாவில் இருக்கு வந்து இதில் உள்ள நூலா இல்லாட்டி வேறு. அந்த நூலை பிரித்து கொடுக்குறது. இதுதான் அந்த செப்பரேட்டாக வந்து பிரித்து கொடுக்கும். சரி சரி. விழுதுன்னு சொல்லிட்டு ம். இதில் நீங்கள் டிசைன்ஸ் எல்லாம் மாற்றி ஒவ்வொன்றும் செய்யலாம். சரி சரி. ஆல்ரெடி இது செய்கிறதுக்கு முதல் கோருக்கன்னு சொல்லுவாங்க. ம். நூலை கோருப்பாங்க. அந்த டிசைனுக்கு மாதிரி, டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கோருப்பாங்க. ம். இந்த கோருக்கத்தை பொறுத்து இந்த இந்த டிசைனிங். ஓகே ஓகே. மிதி வந்துக்கிட்டு நிறைய காலைல மிதி வந்துக்கிட்டு 4 சிலது 2 ம் 6 வரும் 8 வரும். ம். அப்படி ஒவ்வொரு மிதி கூட கூட டிசைன்ஸ்கள் சேஞ்ச் ஆகும். சரி சரி சரி. ஓகே. இப்போ இந்த மிஷின் எல்லாம் வந்து மரத்தில் தான் இருக்குது அப்படியா? சரி சரி சரி. நைட் நேரத்துலேயும் லைட் போட்டு ஓட்டுவாங்க. இது என்னது காந்தி தாத்தா சுற்றுற மாதிரி இருக்குது? இது வந்து நூல் சுற்றுறதா இது? இது நூல் சுற்றுறது. ஓகே. இதில் அதில் இப்போ வந்து இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது செட் பண்ணிடுவோம். ஓகே. மோட்டாரால் செஞ்சுருக்கு. சரி. வருமா
இது மொத்தமாக உள்ள பெரிய நூலை வந்து இந்த மாதிரி சுற்றி தனியாக எடுக்கிறாங்க, இப்படி சுற்றுறாங்க. இது வந்து அந்த இதில் போடுறீங்க கண் மாதிரி உள்ளதில், அதுக்கு உள்ளதா நாங்கள் சட்டிலில் போட்டுருவோம். அதை சட்டில்னு சொல்லுவாங்க. நாடா. முன்னாடி வந்து இதுக்கு வந்து கையால் சுற்றுவாங்கன்னா மேனுவலாக. ஸோ இது என்ன இடம் இது? இது வந்து நீங்க பாத்தீங்க தானே, ஆமாம், அந்த பெரிய ரோல். அது வந்து எப்படி சுத்துறன்னு சொல்லி சாமிக்கு தான் இப்போ வந்துருக்கு. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது பழங்காலத்துல இருந்து பேணப்பட்ட ஒரு மெத்தட். அதை தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே. இதுக்குன்னு எதுவும் செப்பரேட் பேர் இருக்கு இந்த மெத்தடுக்கு? இது வந்து வாப்ரோல்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஓப்னு சொன்னா சுத்துறன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தானே அவங்க வச்சிருக்காங்க. கட்டையில சுத்தி எடுப்பாங்க. ஆல்ரெடி சுத்தின நூலை இத்தின கட்டை இத்தினு சொல்லி மெஷர்மெண்ட் அடிப்படையில வைப்பாங்க. வச்சு அங்க நின்று அவங்க இது எல்லா நூலுமே இதுக்கு வருமா? பாருங்க, இது அந்த நூல் உங்களுக்கு தெரியுமா இருக்கும். கீழேருந்து கிட்டத்தட்ட 120 இருக்குது. அந்த 120 நூலும் இப்படியே வந்து கரெக்டாக அங்கனுக்குள்ளே ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுதுங்க. அது வந்து அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் அதை பின்னி கொண்டு வந்திருக்கிறாங்க. இது இந்த இடத்துல வந்து அப்படியே மொத்தமாக இந்த ஒரு இடத்துக்கு போயிடுது. இது இதில் பல வகையான கலர் இருக்கு. ஓகே. இது உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கலர்ல செட் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ கூடுதலா வந்துட்டு பிளாக் கருப்புல தான் ஓடுவாங்க. அப்படி மேலதிகமா உங்களுக்கு கலர் வேணும்னு சொன்னா கலரை மாத்துவாங்க. இப்போ ஆல்ரெடி அங்க கலர் மாத்தி ஓடின இதுதான் நல்லா இருக்கு பாருங்க. ஓகே. அப்ப அதை நாங்க காமிப்போம். பச்சை கலர் ஓடி. இப்போ இதை அவங்க சுத்தி காட்டுவாங்க. ஓகே. அதை காட்டுங்க கலர். இப்போ இது வந்து இது முடிஞ்சதோட அப்படியே கண்டினியூவாக கருப்பு யோசிப்பாங்க, என்னடா இது பிளாக் கலர்ல இது இருக்கு, இங்க கலர் வேற இது சேஞ்ச் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். ஓகே. கலர்ஃபுல்லாக மாற்றிட்டீங்க. இது ஒரு பாரம்பரிய ஒரு மெத்தட். இது வந்து ஒரு ஹேண்ட்லூம் சாரம் தயாரித்து வர்றதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வந்துக்கிட்டு பாரம்பரியம். இந்த நூல்கள்லாம் இந்தியாவில தான் வருது. இது இந்தியாவில இப்படி தான் இந்தியாவிலேருந்து வருமா? இது இந்தியாவிலேருந்து டிரெக்டா டை பண்ணிக்கு வாரது. ஓகே. இது காட்டன் நூல். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன? இதுக்கு அந்த இதுதான் அந்த பெரிய ராட்டன மாதிரி சுத்தணும். அப்படி சுத்துறது தான். அதுல இருந்து சுத்தி 2க்கு 80ன்னு சொல்லுவாங்க. பியூர் காட்டன். இது பாத்தீங்கன்னா ஓகே 100% காட்டன். 100. ஓகே. இது வந்து இந்தியாவில இருந்து வருது. மேட் இன் இந்தியா. இங்க பாருங்க, நம்ம நாட்டுல இருந்து வர்ற ஐட்டம் இது. இது இலங்கையில. இது ஹிந்தி. இந்தியாவில இருந்து நூல் வரும், கிரே கலர் நூலா வரும். சரி. டை மட்டும் இங்க. இது டை பண்ணி இங்க இருக்கு. ஓகே ஓகே. இது ஸ்ரீலங்கா டை. ஓகே. இந்தியா டை. ஓகே. இது சுந்தரம். இது நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு நூல் பிராண்ட் ஒன்று. சுந்தரம். ராஜபாளையத்துல இருந்து. ராஜபாளையம் தெரியுது. சரி சரி இருக்கு. அங்க இருந்து டைரக்டா வந்து அதை நாங்க டை பண்ணி எடுக்கிறோம். டை பண்ணி இந்த மாதிரி பிரிச்சு எடுக்கிறது. ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து இந்தியாவில இருந்து வரும். இதெல்லாம் வந்து அந்த தறிக்கு ஓடுற நூல் இல்லையா? இதுவும் இந்தியாவில இருந்து தான். சரி. இது பேர் என்ன சொல்லுது? கீல்ஸ். ஓகே ஓகே. விழுது. ஆமாம், அந்த தறியில மிஷினில் நான் அதுக்குள்ள. ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயிட் கலர். ஒயிட் கலர். ஓகே. இந்த நூலில் வந்து சிக்கு எடுக்காமல் எடுக்கிறது பெரிய விஷயம். அதெல்லாம் எப்படி எடுப்பீங்க? அதெல்லாம் வந்து சுத்தம் அந்த இது தெரியும். இதை பார்த்தாலே எப்படா இது நம்ம வீட்டில் சும்மா ஒரு சின்ன இது முடிச்சாலே அவ்வளோ சிரமமாக இருக்கும். எங்கே அயன் பாக்ஸில் வயர் இருக்குது தானே, அது சில நேரத்துக்கு சுற்றி அதை எடுக்கிறதுக்கு நம்ம தலை சுற்றும். இப்போ இதெல்லாம் பார்த்து இதை ரோல் பண்ணி சுற்றுறதை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி ரோலாக சுற்றி எடுப்பாங்க. அப்படி தானே? இது வந்து இதுதான் அந்த பச்சை கலரில் நம்ம ஏற்கனவே இப்படி மடிச்சு அந்த மாதிரி வந்தது. சரி. இது வந்து ஒயிட் கலர் தேவைன்னா ஒயிட் கலரா இல்லை இதை டை பண்ணுவீங்களா? டை பண்ணி எடுக்கலாம். இது வந்து இந்த ஸ்ரீலங்காவில் டை பண்ணலாம். இது இந்த கலர்ல வரல, கிரே கலர்ல வரும். இதை ஒயிட்டா வந்து ப்ளீச் பண்ணிக்கிறீங்க. இல்ல கிரே கலர்ல வரும். இது ப்ளீச் பண்ணி எடுத்து. ஓகே ஓகே. இப்படி கிரே கலர். ஓகே ஓகே. ஒயிட்டுக்கு மட்டும் ப்ளீச் பண்ணி எடுத்துருவாங்க. மிஷினை வந்து அந்த நூல் சுற்றுறாங்க. இப்போ மாற்ற நல்லா பாட்டு ஓகே. இதெல்லாம் கற்றுக்கலாம். இந்த ப்ராசஸ் பார்த்தா இவ்வளோ வேலை கம்மி. கூடுதலாக இது சரியான தட்டுப்பாடு எல்லாங்களையும் இப்போதைக்கு இல்லை. அப்படி இதை எடுக்க இயலும்னு சொன்னால் உங்களுக்கு வீடியோ நம்பர் கொடுக்குறேன். கணக்கு வீடியோ பார்க்குற ஆட்கள் எங்களுக்கு இதில் ஒரிஜினல் கொட்டும் இல்லை வருது. இது கொட்டும் இல்லை, நைலன் கொட்டும் தான் தேவைப்படும்.
அது மாதிரி நூலும் தேவைப்படும். விடியாக்கள் உங்கள் நம்பரை கொடுக்குறேன், பேசுவாங்க. அந்த நூல் சுற்றுது இங்கே, இது சுற்ற அந்த நூல்லாம் இங்கேருந்து வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. எல்லா நூலுமே ஓடுது பாருங்கள். இது அவ்வளோ நூலும் ஒன்றா இங்கே போயிட்டு இங்கே போய் நூல் கிழிச்சிட்டேன்னு சொன்னா ம் அங்கே எல்லாமே குழஞ்சி போகும். ம் அதால இங்கே நூல் அறுந்து அறந்தால் அதுக்கு அறுந்தா திரும்ப ஜெயின் பண்ணணும். ஜெயின் பண்ணி தான் போடணும். சரி சரி சரி. இது அவ்வளோ மொத்தமாக ஒன்றும் சேர்த்துருவீங்களா? ஒவ்வொரு இதாக போட்டு அதுக்கப்புறம் ஒரே ரோலாக கொடுப்பீங்க. அதில் பார்த்தா நம்ம கருப்பில் 2 கோடு மட்டும் வந்தது. இப்போ இது ஃபுல்லாகவே வரும் அப்படியே ஒரு சார அளவுக்கு. சரி. இது வந்து மேலேயும் கீழே அப்படியா ஒரு சாரத்துக்கு? ஒரு சாரத்தில் வர மேலே கீழே அப்படியா? இது மேலே borderline. நடுவில் என்ன கலர் வரும்? நடுவில் black ஓடுவாங்க. கருப்பு. ஓகே. இந்த மாதிரி சுற்றின பிறகு அந்த ரோலாக வந்துடும். பாக்கி போட்டு திரும்ப நம்ம தரையில் செட் பண்ணுவாங்க. ஓகே. இதில் தான் டிசைன் வரும். கலரை சேஞ்ச் பண்ணுவாங்க. வேண்டிய கலர் அந்த மாற்றினதை அப்படியே ஜாயின் பண்ணி அங்கே ரோல் ஆக்கிடுவாங்க. இப்போ அந்த ரோல் பார்க்குறது வந்து இப்படி ரோலை இதில் தானே சுற்றி இருக்குது. இந்த நூலை வந்து எப்படி இந்த இதில் ரோலை சுற்றுவீங்க? இது வந்து 2 இது வைப்பாங்க. அதில் வச்சுட்டு இப்படி சுற்றுவாங்க. அந்த ரேட் ஓகே ஸ்டாண்ட் அதில் வச்சு ஸ்டாண்டில் இதை வைப்பாங்க. சரி. ஒவ்வொரு நூலையும் எடுத்து ஃபிட் பண்ணி சுற்றுவாங்க. சுற்றும் போது இப்படி தான் சுற்றும் இது. ஓகே. இப்படி சுற்ற போகும்போது இந்த மாதிரி ஃபுல் ரோலாக வந்துடும். அதோட இது உருவி எடுத்துருவாங்க தனியாக. இப்படி வரும். ஒவ்வொரு செட்டும் ஒரு செட்டை வந்து மொத்தமாக. சரி 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 சரி. இதுதான் டவுட்டாக இருந்துச்சு. இதில் இருக்குது. இது எப்படி அந்த ரோலாக வருங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஓகே. இதை வந்து இதை கட் பண்ணி இதில் கொடுத்து இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே ஓகே சூப்பர். இந்த ஸ்ரீலங்காவுடைய ஹேண்ட்லூம் சாரம் தயாரிக்கிறது நம்ம வந்து சிம்பிளாக நினச்சிக்கிருந்தோம். இங்கே வந்து பார்த்தா தான் அவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இந்தியாவில் வந்து நூல் வருது, அதே மாதிரி இங்கே டை பண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் பண்ணி அந்த நூலெல்லாம் தனியாக ஃபஸ்ட்டு சுற்றுறாங்க. இந்த ரோல்லேருந்து கொண்டு வந்து இந்த மிஷினில் இது வந்து விராப்பிங் ரோலாக இது என்ன சொன்னீங்க? ஓப் ரோல். இதில் சுற்றி இதுலேருந்து திருப்பி இந்த இதில் சுற்றி இதை வந்து அந்த நெசவு மிஷினில் மாட்டி அவங்க கையால் கால் எல்லாத்தையும் ஒன்றா யூஸ் பண்ணி அந்த ஓடுறது ஃபிட் பண்ணி அவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு மத்தியில் இவ்வளோ வேலை நடக்குது. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ண ஒரு அதாவது ஸ்ரீலங்கா ஹேண்ட்லூம் சாரம் ஷோரூம் இருக்குது. நம்ம அங்கே போகிறோம். போயிட்டு அந்த நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காரு, அதையும் பார்க்கலாம். கைலி சாரம்லாம் வந்து நெசவு பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். அது ஃபினிஷிங் ஆகி இவருடைய ஷோரூமில் இருக்குது. நம்ம ரிஃப்கான் பிரதருடைய காட்டன் லங்கா அப்படிங்கிற ஒரு ஷோரூமில் இருக்குது. அந்த ஷோரூம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மருதமுனையோட மெயின் ஸ்ட்ரீட். இது வந்து மருதமுனையோட மிக முக்கியமான பிரதான வீதி. இதில் கரெக்டாக எக்ஸாக்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க. இது வந்து மருதமுனை பெட்ரோல் செட். ஓகே. மெயினாக ஒரு பெட்ரோல் செட் இருக்குது. ஓகே. இந்த பெட்ரோல் செட் எல்பி ஃபினான்ஸுக்கு முன்னுக்கு இருக்க ரோட். ஓகே ஓகே. எல்பி ஃபினான்ஸுக்கு முன்னுக்கு இருக்க ரோட். ஓகே. முஸ்லீம் வித்யாலயா ரோடுன்னு சொல்லுவாங்க. முஸ்லீம் வித்யாலயா ரோட். இது உள்ள தான் இருக்குது. நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த ஷோரூம் வந்து ரன் பண்ணுறீங்க பிரதர்? இது வந்து 9 வருஷமாக செய்கிறோம். ஓகே ஓகே. ஆன்லைனில் கூடுதலாக நாங்கள் செய்ய ஆகுது. இது 3rd ஜெனரேஷன். எங்களோட 3ஆவது தலைமுறையில் நாங்கள் மரம் எடுத்து செஞ்சு கொண்டு இருக்கோம். ஓகே. அதாவது அப்பா வாப்பா நீங்கள். ஓகே. அதாவது நம்ம வித்தியாசமாக ஏதாவது செய்யணும், இந்த கைத்தறி நெசவில் செய்யணும் பண்ணதுக்காக செஞ்சு கொண்டு இருக்கோம். சூப்பர். நம்மளோட ஸ்டோர். நாம் இந்தியாவிலேருந்தே இவருடைய அந்த கைலி வீடியோ சம்மந்தமாக நம்ம நிறைய போடுறதுனால இவருடைய பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்து சஜஷனில் காட்டுச்சு. அதுலேருந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இது எல்லாமே நெசவு பண்ணது தானே? பாருங்க, இந்தியாவில் உள்ள அந்த கீழே கலரில் பிளாக் அண்ட் ஒயிட் லுங்கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுங்கி வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். அதெல்லாம் வந்து இந்தோனேஷியா, மலேசியா அப்படி பல நாடுகள்லேருந்து வர்றது. இதெல்லாம் வந்து அவ்வளோ டிசைனுமே கையால் பண்ணது தான். இந்த கைத்தறியில் நீங்கள் பாருங்கள், இந்த இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கையாலேயே நெசவு பண்ணது. இது மாதிரி ஏகப்பட்ட டிசைன் வச்சுருப்பாரு. நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன், சும்மா ஒன்று பாருங்கள். எப்படி பிரதர் உங்கள்கிட்ட ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஆர்டர் பண்ணி?
ஸ்ரீலங்கா மட்டும் தான் டெலிவரி பண்ணுறீங்க? எல்லா நாட்டுக்கும் போகுது. எல்லா நாட்டுக்கும் போகுது. தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்த சீசன் டைம்ல எல்லாம் ஓகே. இதெல்லாம் நம்ம சாதம் எடுப்பாங்க. ம். ஸ்பெஷல் இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்த டிசைன்ஸா இதெல்லாம்? இதை காட்டுங்க, இந்த கிரே காட்டுங்க. இதே கையால் இந்த டிசைன்லாம் வந்து நம்ம அங்கே போட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் காட்டியிருப்பேன். இது வந்து மூட்டாத கையில் கையில் என்ன? இது நேற்று கொண்டு வந்தது. ஓகே. இது வந்து அந்த பின்னாடி இந்த டிசைன் வந்து பின்னாடி வச்சு கொடுத்துறது. இப்படி இருக்கு பாருங்க. இது மாதிரி இன்னும் நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் எப்படி என்ன ஓட்டினாங்க அப்படிங்கிறது பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் மூட்டினது. இது மேலே உள்ள அந்த கயிறுலாம் அந்த நூல் வெள்ளை நூல் போட்டு அதை கருப்பில் பண்ணுறது என்ன? டசு சொல்ல சாரியா? இது எல்லாமே அந்த நூல் இது பண்ணதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். பிரிண்ட்டு கிடையாது. அந்த நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களா இல்லை அந்த இது பண்ணதை? இங்கே பாருங்கள், அந்த இது வந்து பின்பக்கம் இது தொட்டு பார்க்கும்போது அந்த இது வந்து ஃபீல் ஆகுது. எவ்வளோ நுணுக்கமாக போட்டிருக்கான்னு பாருங்கள். இது ஒவ்வொன்றுக்குமே வேலை என்ன இந்த மாதிரி போடுறது. இதெல்லாம் எவ்வளோ டைம் எடுக்கும் இந்த மாதிரி சாரம்லாம் செய்கிறதுக்கு? அது ஒரு நாளைக்கு ஒரு சாரம் தான். அந்த மாதிரி உள்ளதுக்கு இதுவும் ஹேண்ட்லூம் சாரம் தானே? இதில் எந்த டிசைனுமே இல்லாமல் இந்த டிசைன் போட்டது எல்லாமே ஹேண்ட்லூமா? இந்த கட்டங்க இப்படியே வரும். இல்லை துணி. அவங்களுக்கு காட்டினேன் கோப். ஆமாம்மா. சுத்தக்குள்ளே இப்படி கலர் கலராக சுற்றிட்டு அது பிறகு நெய்கிறது. பா. ஓகே. இப்போ இந்த சாரம் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து அந்த நம்ம தறி ஓட போகும்போது ஓடிக்கி இருந்துச்சு. இந்த டிசைன் தான் வந்து அங்கே ஓடிக்கி இருந்திருக்கு. ஒரு பூ கூட போட்டு காட்டியிருப்பாங்க. அதோட பின்பக்கம் தான் நம்ம பார்த்தோம். அந்த பூ போட போகும்போது அது இதுதான் அவங்க வந்து போட்டது. நம்மளுக்கு இதுதான் பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்க அது போட்டு முடித்ததோட பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வருதுங்க பாருங்கள். இதெல்லாம் எப்படி இது வந்து இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. பிரிண்ட் பண்ணால் எப்படி வருமோ மிஷினில் அளவு எடுத்து அது மாதிரி கையால் செஞ்சுருக்காங்கன்னா எவ்வளோ டேலண்ட், எவ்வளோ நுணுக்கம், எவ்வளோ மூளை வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு செகண்டுமே வேலை செஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி மேனுவலாக கையால் செய்ய முடியுங்க. இது வந்து கையால் செஞ்சதுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு செஞ்சுருக்குறாங்க. இப்படியான நுணுக்கமான வேலைகளில் நம்மளோட கடையில் எடுத்துக்கொண்டே இருக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்களா? இப்போ யார் சரி வந்து ஒரு டிசைன் கேட்குறாங்கன்னா அது மாதிரி செஞ்சு கொடுக்கலாமா? அப்படி பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஓகே, ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று காட்டப்போகிறேன். என்னது? ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணினேன் நான் தான். இது ஸ்பெஷலாக இந்த டிசைன் இருக்கு. ஹேண்ட்லூம். இது ஹேண்ட்லூம் தானே? இந்த ஒர்க் பண்ணினது. ஓகே. இது ஃபாஸ்ட் மூவிங் நல்லா. இது இந்த ஒர்க்குமே வந்து ஹேண்ட்லூமில் பண்ணதானா? இது வந்து மிஷின். ஓகே. சார்ன் வந்துட்டு ஹேண்ட்லூம். ஓகே. இது வந்து மிஷின் தானே? இது வந்து பிளாக் கலரில் இது சூப்பராக இருக்குது. நல்லா காட்டன் வந்து நல்லா ஃபீல் ஆகுங்க. இந்த ஸ்ரீலங்கா கையிலே கொழும்பு கையிலேன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். நாங்கள் இலங்கையில் எங்கே யாழ்ப்பாணத்துக்கு போனாலும் நாங்கள் கொழும்புக்கு போகிறோம் தான் சொல்கிறது எங்கள் ஊரில். துபாயில் இருக்குன்னு சொல்கிற மாதிரி, அபுதாபி வேறு ஸ்டேட்டில் இருந்தாலும் துபாயில் இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஸ்ரீலங்காவில் எங்கே பகுதியில் இருந்தால் கெண்டியில் இருந்தாலும் எங்கள் ஊரில் கொழும்பில் இருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் இதுக்கு பேர் கொழும்பு சாரம் எங்கள் ஊரில். சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் ஒன்று காட்டுறேன். இதுவும் ஹேண்ட்லூம் தான். எல்லாமே ஹேண்ட்லூம் தான். இப்போ எம்ப்ராய்டரி வந்து ஒரு சில டிசைன் மட்டும் தான் நீங்கள் போட்டுக்கிறீங்க. இதில் பாருங்க, கேரளாவுக்கு கூடுதலாக கேரளா இந்தியாவோட கேரளாவுக்கு நாங்கள் கூடுதலாக ஒயிட்லேயும் பண்ணுறீங்க. இது கூடுதலாக கேரளாவுக்கு போகுது. சூப்பராக இருக்குங்க. இந்த பேட்டர்ன் வந்து அதிகமாக போகுது கேரளாவுக்கு. ஒயிட் டிசைன். அந்த ஜிப் உள்ள சாரம் இருக்குதுங்க. இது மாதிரி கலர்ஸ் நிறைய கலர்ஸில் போட்டுக்கிறீங்க. நிறைய இருக்கு. ஓகே. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. வச்சிருக்கு. இந்த ஷிப் வந்துட்டு விளங்காது. நீங்கள் உடுத்தீங்கன்னு சொன்னால் விளங்காது. எடுத்து காட்டிங்கன்னு சொன்னால் விளங்காது. சரி. டிசைன் மட்டும். ஓகே சூப்பர். ஜிப் வந்து அந்த ஃபோல்ட் பண்ணுறதுல உள்ளே போயிடும். இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது உள்ளே போயிடும். இல்லை என்ன இருக்கு, நீங்கள் ஜிப் வச்சு இப்படி உடுத்தீங்கன்னு சொன்னால் ஷர்ட்டோட ஷர்ட். சரி. ஓகே. ஜிப் இருக்கிறதே தெரியாது. சூப்பர். அந்த டிசைன் விளங்க. ஓகே. அது மாதிரி வேண்டிய கலர். இப்போ இது புதுசாக ட்ரெண்டிங்கில் ஷர்ட்டுக்கு எல்லாம் எம்ப்ராய்டரி அதே கலரில் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சாரனுக்கு அடிச்சோம். ஓகே. இது காட்டுங்க டபுள் கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் சாரம். இது நடுவில் மட்டும் லைட் கலர் வருது, மேலேயும் கீழே டார்க். இங்கே ஒரு பிரிண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆன்லைனில் பண்ணுறா என்ன காண்டாக்ட் நம்பர் வச்சுக்கிறீங்களா இல்லை வெப்சைட் இருக்குதா எப்படி? ஆமாம், எங்களோட இது பேஜ் இருக்கு. ஓகே. காட்டன் லங்கா. ஓகே. எல்லா ஹேண்ட்லூம் சொல்லி. ஓகே. அதில் சாரன் மட்டும் எடுத்துக்கொள்ளே. எல்லா இப்போ எங்களோட எல்லா சாரம் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இப்போ எல்லா சாரமா இது? ஓகே. ELLA. ஓகே.
ஸோ வேண்டிய அளவுக்கு எடுத்துக்கொள்ளும். இது வந்து அநேகமாக வெக்கேஷன் வாராக்கள் எல்லாம் கூடுதலாக நம்மளோட சாரம் தான் விரும்பி எடுப்போம். இதோடைய சேனலுடைய லிங்க்கில் முடிஞ்சால் கொலாபரேஷனில் இந்த வீடியோ போட்டுடலாம். அதுபோக உங்களுடைய காண்டாக்ட் நம்பரையுமே நான் தந்துடுறேன். இந்த மாதிரி சாரம் தேவைன்னா உங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதுலேயும் ஷிப் பெரிய இதுலேயும் ஜிப் உள்ள சாரம். ஓகே சூப்பர். இப்போ ஒரு அழகான கலர் சாரம் ஒன்று தந்தார். அது வந்து டிசைன் நான் வந்து பின்னாடி வச்சு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே பிரிண்ட் தான். இது வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு கொடுத்துறது அந்த டிசைன். இது முன்னுக்கு வச்சு கொடுக்குறது. சரி. இது வந்து விரும்பின அளவுக்கு கொடுக்கலாம். ஓகே. அதே சாரத்தை அந்த டிசைனை வந்து நான் ஃப்ரண்ட்டில் வச்சு கொடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பியூர் காட்டன்னால செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக வந்துடும். ஹேண்ட்லூமில் ஹேண்ட் ஒர்க். ஓகே ஓகே. இது வந்து ஹேண்ட்லூமில் மிஷின் ஒர்க். ஓகே. இது ரெண்டுமே ட்ரெண்டிங்கில். ஓகே. இது கூடுதலாக வெட்டிங் அது இதுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது. நல்லா இருக்குது. இந்த மாதிரி இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் கூலாக இருக்குது. ஓகே. இப்போ இந்த சாரத்தை பாருங்கள். இது மிஷினா எம்ப்ராய்டா? இதுக்கு ஹேண்ட்லூமா? இது மிஷின். மிஷின். ஆனால் சாரன் ஹேண்ட்லூம். ஓகே ஓகே. நீங்கள் போட்டுக்கிறது இது கையால் போட்டது? ஃபுல்லாகவே ஹேண்ட்லூம். ஓகே. செமையாக இருக்குது பாருங்கள் அந்த டிசைன்லாம். இந்த சாரம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன். இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க பாருங்கள். அதே மாதிரி சாரியும் இருக்குது. லேடிஸோடைய ஹேண்ட்லூம் சாரி. இதில் பார்த்தீங்கன்னா இது காட்டன் ஹேண்ட்லூம் சாரி. இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் லேடிஸ் வந்து இந்த காட்டன் சாரி விரும்புகிறீங்க, ஹேண்ட்லூம் சாரி விரும்புகிறீங்கன்னா இந்த மாதிரி சாரியுமே வந்து நீங்கள் இவற்றை வாங்கலாம். அதில் ஏகப்பட்ட டிசைன். இதெல்லாம் ஆன்லைனில் நீங்கள் காட்டுவீங்க தானே உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸை? இது நாங்கள் புதுசாக. ஓகே ஓகே. டசல்ஸ்லாம் வச்சு இதெல்லாம் வந்து அழகான கலர் பாருங்கள். பர்பிள் கலர். இது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதெல்லாம் இது வந்து சரி சரி. ஃபினிஷிங் இதில் என்ன பண்ணணும்? ஃபினிஷிங்கில் இது ஃபுல்லாகவே நீட் ஆக்கிட்டு க்ளீன் பண்ணி டைம் போடுவோம். ஓகே ஓகே. இந்த மாதிரி சாரீஸும் இருக்குது. இது ஃபுல்லாகவே ஹேண்ட்லூம். ஓகே. இது பாருங்கள். சாரியோட டிசைன்ஸ். ஓகே. சாரி இது வந்து ஹேண்ட்லூம் சாரி தான். சரி. இது வந்து எம்ப்ராய்டா? இது எம்ப்ராய்ட். இதுவும் எம்ப்ராய்ட் ஹேண்ட்லூம் சாரியில். இப்படி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. இது எல்லாமே உங்களுடைய ஆன்லைனில் ஸ்டோரில் நீங்கள் பார்க்கலாம். அது போக இங்கே நேரில் வந்தாலும் கல்முனையில் இது என்னது மருதமனைக்கு வந்தாலும் இவங்க கடையில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே. அடுத்து வந்து நம்ம முக்கியமான விஷயம் வந்து சொல்லுங்கள். என்னென்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு ஆசை வந்து இது இப்போ கூடுதலாக ஆன்லைனில் தமிழ்நாடு, இந்தியா எல்லா நாடுகளுக்கும் போய் கொண்டிருக்கு ஷிப்பிங் மூலம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களுக்கு இங்கே வந்து கூடுதலாக வந்து ஜவுளி, அதாவது உடுப்பு வந்து இந்தியாவோட உடுப்பு தான் எல்லாருமே கொடுக்குறாங்க. ஸோ அங்கேருந்து இங்கே இருக்கிற உசுர்களுக்கு விலை குறைய மலிவில் அந்த உடுப்பு எடுத்துக்கு வந்து கொடுக்கணும் ஃப்ரெஷ்ஷாக. அந்தந்த ட்ரெண்டிங்கு போகிற உடுப்புகளை கொடுக்கணும் தான் எங்களோட ஆசை. இந்தியாவில் வந்து இங்கே கொண்டு வந்து வைக்கிறது. ஏன்னா எங்களுக்கு ஆன்லைன் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் போகுது. ஸோ அதுவும் செஞ்சோம்னு சொன்னால் நாங்கள் நல்ல ஒரு கண்டிப்பாக இவரோட கான்டாக்ட் நம்பர் நான் தரேன். ஸ்ரீலங்காவுக்கு யாரும் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா இவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். மிஸ்டர் ரிஃப்கான் காட்டன் லங்கா அப்படிங்கிற இந்த ஷோரூம் ஹேண்ட்லூம் ஷோரூம் வச்சிருக்காரு. ஸ்ரீலங்காவிலே நீங்களே செஞ்சு நீங்களே ப்ராடக்ட் பண்ணுறீங்க. இது இல்லாமல் அடுத்து இந்த தொழிலை வந்து இந்தியாவிலேருந்து நிறைய கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கீங்க. ஓகே ஓகே. வாழ்த்துக்கள் ஜி. நீங்கள் உங்கள் தொழில் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். குறிப்பாக அந்த காட்டன் லங்கா இதை விட பிரம்மாண்டமாக முழு இலங்கையிலையும் நீங்கள் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். இது ஒரு காட்டன் சாரி. அருமையாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. ஹேண்ட்லூம் காட்டன் சாரி. இது வந்து இந்த இந்தியாவில எல்லாம் ப்ளவுஸ் பீஸ்லாம் வரும் அந்த மாதிரி வச்சுக்கிறீங்களோ? இது அதுக்குள்ளதான்? இது வேறு? ஓகே. இது ப்ளவுஸ் பீஸுக்கு செப்பரேட்டாக வெட்டிட்டு அவங்க அடிச்செடுப்பாங்க. ஓகே. ஹெட் பீஸுக்கு இருக்கிற டிசைன் ப்ளவுஸுக்கும் வரும். ஓகே ஓகே. ஷைனிங் தன்மை அப்படி இருக்கு. அதான் லுக் ஒரு நல்ல லுக்காக இருக்கும். சாஃப்ட் மெட்டீரியல். ஓகே. இது மாதிரி எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் பீஸ் வருமா? எல்லாத்துலேயும் வரும். இது புதுசாக அறிமுகப்படுத்திருக்கீங்க. வந்திருக்கிறீங்க. சரி சரி. கொஞ்சம் ஓகே. டசல்ஸ் வச்சு அந்த சின்ன இந்த மாதிரி வரும். ஓகே. அது அந்த நூல்லே வந்துடும். இது நூல்லே வரது. ஓகே. இது எங்கள்கிட்ட மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். இந்த டிசைன் ஓகே. இப்படி மணி வச்சு டசலில் ஒரு பாசி மாதிரி வச்சு. ஓகே. இப்போ நிறைய இருக்கு. அப்டேட் தருவோம். ஓகே சூப்பர். பொதுவாக இலங்கை மக்கள் விருந்தோம்பலுக்கு ரொம்பவே பேர் போனவங்க. அவங்கள தேடி வரக்கூடிய விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தி அனுப்புறதுல அவங்க நம்பர் 1ன்னே சொல்லலாம். அந்த அடிப்படையில் நம்ம வீடியோ தான் எடுக்க போயிருந்தோம். நம்ம ரிஃப்கான் பிரதர் அவங்க வீட்டிலையே நீங்கள் சாப்பிடுன்னு சொல்லிட்டு உடனே அவசரமாக சாப்பாடு செஞ்சு ஒரு அருமையான சாப்பாடு, தேங்காய் சோறு, பீஃப் கறி, சிக்கன், இப்படி பல வெரைட்டிகள் உடனே செஞ்சு ஒரு சூப்பரான சாப்பாடு நமக்கு ஏற்பாடு பண்ணி தந்திருந்தாங்க. பிரியாணி இல்லையா? இது வந்து தேங்காய் சோறா, ஆனால் வந்து கொஞ்சம் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக மஞ்சள் கலர் போட்டு செஞ்சுருக்காங்க. இங்கே உள்ள ஸ்டைல் தேங்காய் சோறு, தேங்காய் பால் சோறு. இது பீஃப். ஓகே. பீஃப். இது பீஃபில்
ஒரு கறி அதே சிக்கன் சிக்கன் இது வந்து உங்கள் ஊர் ஸ்டைலாக இது ஆமாம். இது வந்து மருதமணி ஸ்டைல். ரிப்கான் பிரதர் வீட்டில் தான் சாப்பாடு இன்றைக்கி. இது வெஜிடபிள் அதே இது காய்கறி, இது வந்து சம்பல். ஜேம். ஓகே ஜேம். இது வந்து காய்கறி, இது வந்து ரெகுலராக உள்ள முட்டை. முட்டை. நண்பர்கள், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்ரீலங்கா கிழக்கு மாகாணத்தில் உள்ள மருதமுனை அப்படிங்கிற ஊருக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதிலும் குறிப்பாக தெரியல அந்த சாரம் வந்து எப்படி வந்து நெசவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்டியிருப்போம். நம்ம ரிப்கான் பிரதர் காட்டன் லங்கா அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஷாப்புமே இருக்குது. இவருடைய காண்டாக்ட் டீட்டெயிலை நான் கொடுத்துட்றேன். இது மாதிரி கைத்தறி சாரங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கைத்தறி சாரி தேவைன்னாலும் இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ப்ளஸ் இவருடைய பேஜோடைய லிங்க்கே நான் கொடுத்துறேன். கண்டிப்பாக ஸ்ரீலங்காவில் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இடங்களில் இந்த மருதமுனை அப்படிங்கிற ஒரு ஊர் ஒன்றுங்க. அதிலும் குறிப்பாக அந்த பீச்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அங்கே ஒரு சர்பத் ஒன்று சாப்பிட்டோம், அதெல்லாம் வந்து ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.